மிஷனரி இல்லையே உனக்கு. இவ்வளோ திரளான ஜனங்க இங்கே இருக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம் இவங்களுக்கு இயேசு பற்றி சொல்கிறதுக்கு. ஆண்டவரே, உங்களை பற்றி சொல்ல போகிறேன்ப்பா. உங்களோட மனக்கண்களை தர்றங்க ஆண்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ற வார்த்தைக்கு உங்களுடைய செவிகளை திறந்து கேளுங்க. பிதாவாகிய தேவன் அவர் அன்பு கூர்ந்தபடிக்காய் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தார். எதற்காக தந்தார்? நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலையாகி, எல்லா சாபத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாய் வாழணும் என்பதற்காக ஆண்டவர் பலியானார். அன்பு ஜனங்களே, நீங்க மனம் திரும்பணும். தேவனுடைய வார்த்தை கேளுங்க. இந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் இல்ல. ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடியால் ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனத்துக்குள்ள நம்ம போனோம்னா நீங்களும் நானும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழணும். இன்றைக்கு நீங்க மனம் திரும்பினால் அந்த நித்திய ஜீவத்துக்கு நம்மால பிரவேசிக்க முடியும். சகோதர சகோதரிகளே, செவிகளை திறந்து கேளுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாம் பாவங்களை மன்னித்து அவர் இன்னைக்கு உங்களை பரிசுத்தமாக்குவார். இன்னைக்கு நீங்க மனம் திரும்பினா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க போகலாம். ஐயோ ஐயோ மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. மரணமே உன் பலி, அதுதானோ முகவரி. மரணமே உன் பலி, அதுதானோ முகவரி. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. பசியோடு இருக்கும்போது உணவு தர யாரும் இல்லை. வியாதியோடு படுக்கும்போது மருந்து வாங்க காசும் இல்லை. பசியோடு இருக்கும்போது உணவு தர யாரும் இல்லை. வியாதியோடு படுக்கும்போது மருந்து வாங்க காசும் இல்லை. வாழ்ந்தாலும் இயேசு என்று வாழ்கிறாயோ நீ, மரித்தாலும் இயேசுவுக்காக மரிப்பாயோ நீ. வாழ்ந்தாலும் இயேசு என்று வாழ்கிறாயோ நீ, மரித்தாலும் இயேசுவுக்காக மரிப்பாயோ நீ. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி.
குறித்து கவலை இல்லை, பட்டம் பதவி தேவையில்லை, உனக்கென்று எதுவும் இல்லை, உலகம் மீது ஆசை இல்லை, உயிரை குறித்து கவலையும் இல்லை, பட்டம் பதவி தேவையில்லை, உனக்கென்று ஏதும் இல்லை, பூமி சொந்தம் இல்லை, அறிந்தாயோ நீ, பரலோகம் உந்தன் வீடு, பயமில்லை நீ, பூமி சொந்தம் இல்லை, அறிந்தாயோ நீ, பரலோகம் உந்தன் வீடு, பயமில்லை நீ. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி, மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. இந்த பாடலை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களே, அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்களே, இந்த பாடல் ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறது, பாடுகிறது. அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ற ஒரிசாவில் ஊழியம் செய்து கொண்டது ஒரு மிஷனரி குறித்து பேசுகிறேன். கவனமாய் கேளுங்கள். இந்த மனுஷன் இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. Nobody know him when he was there. யாருமே இந்த மகனை குறித்து கேள்விப்படவில்லை. வெப்சைட்லயோ இல்ல பெரிய பெரிய போஸ்டர்லயோ இல்ல பெரிய பெரிய மேடையிலயோ இந்த மகனை குறித்து நாங்கள் பார்க்கவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை. ஆனா ஒரு நாள் வந்தது, முழு உலகமும் இந்த மகனை குறித்து கேள்விப்பட்டார்கள். அந்நிய ஜனங்களும் விசுவாசிகளும் எல்லா ஊழியக்காரர்களும் இந்த மகன் கிரஹாம் ஸ்டெயினை குறித்து கேள்விப்பட்டார்கள். எப்ப தெரியுமா? அவரும் தன் 2 பிள்ளைகளும் சேர்த்து ஜனங்கள் அவரை நெருப்பால பத்த வச்சு சாகடிச்சாங்க. Then the world came to know about Graham Steins. இன்றைக்கு நாங்க எப்படியாப்பட்ட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஐயா கவனமா கேளுங்க ஐயா. தம்பி தங்கச்சி மேடை எதிர்பார்த்து, மைக் எதிர்பார்த்து, காணிக்கைக்காக ரேட்டு கேட்டு டேட் கொடுக்கிற ஊழியக்காரர்கள் மத்தியில இந்த ஒரு மிஷனரியை பாரு, கவனமா பாரு. தன்னுடைய இடத்தை தியாகம் செய்து, தன் ஊரை தியாகம் செய்து, எதுவுமே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த வனாந்தரத்துல கால் வைத்து ஜனங்கள் லட்சத்துக்கு வர வேண்டும், ஆத்துமாக்கள் சம்பாதிக்கப்பட வேண்டும், தன்னுடைய பணத்தை பேருக்காக மேடைக்காக அல்ல, தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அவர் பணத்தினாலே ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷனை நீ பார்ப்பாயாக. அந்த மனுஷன் போல ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. மேலும் எதிர்பார்க்காத ஊழியத்தை என் ஆண்டவர் விரும்புகிறார். அருமை தங்கச்சி, அருமை தம்பி, அருமை சகோதரா, கவனமாய் கேளு. இன்றைக்கு நீயும் இந்த ஸ்டைல்ஸ் போல எழும்ப வேண்டும். பேருக்காக புகழுக்காக அல்ல, என் ஆண்டுக்காக உண்மையா எழும்பு, உண்மையா எழும்பு. பணத்துக்காக ஊழியம் செய்யாதபடிக்கு, மேடைக்காக ஊழியம் செய்யாதபடிக்கு, ஆத்மாவுக்காக ஊழியம் செய்வாயாக. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. மரணமே உன் வலி, அதுதானோ முகவரி. மரணமே உன் வலி, அதுதானோ முகவரி. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி.